ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 12ஆம் இடம், குரு பவனின் ஆட்சி வீடு. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மீனராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கிறார், இயற்கை சுபர் வந்திருக்கிறாரு. 3-8 கூடவனாக இருந்தாலுமே உச்சமடைகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். ராசியில் இவ்வளோ நாளாக பாடாப்படுத்திட்டு இருந்த ராகு கொஞ்சம் சுபத்துவம் ஆவார். ஒரு பாவ கிரகம், இருள் கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம் சுக்கிரன் கூட சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவம் ஆவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, சுக்கிரன் ராசிக்கு வருது ஒரு வகைக்கு நல்லா தான். பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் 30/5/2025 வரைக்கும் இருக்கிறார். மே 30ஆம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்கிறது மீன ராசிக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஓகே நேர்களே, இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் நல்லபடியாக இருக்குது. குறிப்பாக விரைய சனி பகவான் 7ரை சனியில் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவ நிலையில் இருக்கிறாரு. ஏன்னா சனி ராகு காம்பினேஷனில் தான் இருக்குது. ராகு பகவானுக்கு ராசியில் இருந்தாலுமே 12ஆம் இடத்துல இருக்கிற சனி கூட தொடர்பில் இருக்கிறாரு. இப்போ சுக்கிர தொடர்பு வந்ததுனால சனி பகவான் ராகுமே கொஞ்சம் சுபத்துவமாக ஆறாங்க. சரியா, விரயம் குறையும். சரியா, விரயம் குறைஞ்சி லாபம் அதிகமாகும். இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க இப்போதைக்கு. சரியா நேர்களே, அதுபோக ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்குது. சூரியனும் புதனும் குரு பார்வையில் இருக்குது, சிறப்பு தான். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே புதன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, சனி பகவான் சுபத்துவப்படுவார், விரயம் குறையும். எந்த அளவுக்கு சனி பகவான் சுபகர தொடர்பு பெறுகிறாரோ அந்த அளவுக்கு விரயம் குறையும். ஸோ பிப்ரவரி 10க்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு கலகலப்பு இருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், பேசி பிழைக்கிறவங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுபோக உங்களுக்கு தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள், அந்த பங்காளிகள் பிரச்சனை எல்லாமே தீர்த்து ஒரு வகைக்கு நல்லதாக இருக்கும். சனி பகவான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வராரு. ஒரே நேரத்தில் சுக்கிர புதன் தொடர்பு பெறுறது நல்ல அமைப்பு தான். ஆனால் சுக்கிரன் இவ்வளோ நாள் அவர் கூட இருந்தார். நேற்று முதல் 28ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு வந்துட்டார். ராசிக்கு வந்தாலும் ராகு மூலியமாக தொடர்பு கொள்கிறாரு. சரியா, ராகு மூலியமாக சுக்கிரன் சனி பகவானை தொடர்பு கொள்கிறாரு. ஸோ சனி பகவான் கொஞ்சம் சுப தொடர்பில் இருக்கிறதுனால 7ரை சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். விரைய சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். அதுபோக சனி பகவான் பார்க்குற இடங்கள் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம். சரியா, இந்த இடங்களுடைய ஆதிபதி விசேஷங்கள் நல்லா இருக்கும். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். அதுபோக கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது. சரியா, இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 9 கூடையவன் 9 8ஆம் இடத்துல மறைஞ்சு வக்கர நிலையில் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் நல்ல ஓரளவு பரவாயில்ல. சரியா, 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்கிறது ஒரு வகைக்கு நல்ல அமைப்பு தான். குடும்பத்தில் சுகம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். இப்படி தான் பலன்கள் போயிட்டு இருக்குது மீனராசிக்கு. மீனராசிக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு அமைப்பு வருது. அது எப்படின்னா, இதை பலன்கள்னு சொல்ல முடியாது. பலன்கள் கிரக நிலையை பொறுத்து பலன்கள் வரும். ஆனால் சில நேரங்களில் இந்த கோச்சாரத்தில் சில அமைப்புகளில் சில காரியங்கள் நடக்கும். ஆகம விதிப்படி, அதாவது சில நாட்கள், அதாவது பஞ்சாங்கம் என்னென்ன, நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், 5 அம்சங்கள் சேர்ந்தது. சரியா, இந்த 5 அம்சங்கள் சேர்ந்து சில நேரம் நல்ல அமைப்பாக வரும்போது ஒரு மனிதனுக்கு யோகம் வரும். அப்படி வரும்போது வர பிப்ரவரி 2ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், தை 20 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு தான் நடக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு வராரு. சுக்கிரன், ராகு, சந்திரன் ஒளிச்சந்திரனை வளர்பிறை சந்திரனை வராரு. இன்றைக்கி அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை, தை அமாவாசை. இன்றைக்கி பெரும்பாலும் எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லது. தாய் தப்புன்னு இல்லாதவங்க போயிட்டு வருது ஒரு பக்கம் இருந்தாலுமே, பொதுவாக எல்லோரும் கோயிலுக்கு போகிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்குது சிவசக்தி யோகம். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியன் கூட சேர்ந்து குரு பார்வைக்கிறது நல்ல அமைப்பு தான். புதனும் இருக்கிறாரு. சூரிய சந்திர புதன்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தை அமாவாசை நடக்குது. இந்த வீடியோ நைட்டில் தான் வரும். சரியா, அதனால் இந்த வீடியோ கேட்ட பின்னாடி கோயிலுக்கு போகிறவங்க கூட போயிட்டு வாங்க. ஏன்னா கோயில் 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ எப்படியோ ஒரு 7 மணிக்கிட்ட உங்கள்கிட்ட வந்துடும். போகாதவங்க போங்க. ஏன்னா பொதுவாக அமாவாசை அன்றைக்கி சிவசக்தியை வழிபடணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப முக்கியம். அமாவாசை தோறும் போகணும். பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணணும். சரியா, பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை கும்பிட்டா போதும். துர்க்கை அம்மனோ, காளியம்மனோ, இல்லைனா மாரியம்மன், சக்தி வடிவமான தெய்வங்களை கும்பிட்டா போதும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. சிவனை போய் பார்க்கணும், சிவபெருமானை கும்பிட்டு விளக்கு போட்டு வரணும். அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விரைய சனி ரொம்ப தீரும். சரியா, சனி பகவான் சிவனுடைய அம்சம் தான். அதற்கு தான் அவர் சனி ஈஸ்வரனுங்கிறோம். ஸோ உங்களுக்கு விரைய சனி, அடுத்து வருகின்ற ஜென்மச்சனி, அடுத்து வருகின்ற பாதச்சனி, இன்னும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் 5 வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறீங்க. 5.5 வருஷத்துக்கு மேலே இருப்பீங்க. 2030 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுடைய தாக்கம் இருக்கும், அவருடைய தாக்கம் இருக்கும். அதனால் அமாவாசை வழிபாடை
சரிப்படுத்திக்கோங்க. அமாவாசை தோறும் கோயிலுக்கு போகிறத பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். நீங்கள் மீனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, கிரகநிலையில் எப்படி இருந்தாலும் சரி, இந்த 7.5 தாக்கத்தில் இருக்கிறவங்க அமாவாசை வழிபாடு பண்ணணும். சிவாலயத்துக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வரணும். அமாவாசை அன்றைக்கி ஒரு பெரிய சக்தி இருக்குது, சிவசக்தி யோகம் நிறைஞ்ச அமாவாசை. அதனால் நிறைஞ்ச அமாவாசை அன்றைக்கி நல்ல காரியம் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர நாள். ரைட் நேர்களே, வாய்ப்பு இருந்தால் இறைவல் கூட கோயிலுக்கு போங்க. முடியாதவங்க வந்து இறைவலை வந்து சிவசக்தியை பார்வதி பரமேஸ்வரனை நினச்சிட்டு தியானம் பண்ணிவிட்டு தூங்க போங்க, நல்லபடியாக இருக்கும். ரைட் நேர்களே, இதில் இன்னொன்று இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லணும். இதெல்லாம் உண்மை. நீங்கள் ஜாதகம் பார்க்குறது, கோச்சாரத்தில் பலன்கள் கேட்குறது, யூடியூப் பார்க்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கணும். அதுக்கு வந்து வர வேணும். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் பழக்கிறோம். நல்ல தாய் தகப்பனுக்கு மனிதனாக பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிறப்பது அறியுது மானிட பிறவின்னு இருக்காங்க. அதுலேயும் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு திருமணம் ஆகி இன்னொரு உறவுக்கு போகிறதுக்கு வரைக்கும் தாய் தகப்பனோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். அந்த தாய் தகப்பன் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நம்மளை நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி நாளாக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருவாங்க. சில பேருக்கு தாய் தகப்பன் சரி இருக்காது, அவங்க நல்லா இருப்பாங்க, மனதாலும் நினைவாலும் நல்லா இருப்பாங்க. ஆனால் தாய் தகப்பன் நல்லா அமையாது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் அந்த சிவன் கோயிலுக்கு போகணும். அட்லீஸ்ட் அடுத்த பிறவில்னாச்சும் அந்த தாய் தகப்பன் நல்ல தாய் தகப்பன் நமக்கு கிடைக்கும். சரியா? அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நினச்சி போங்க. இப்போ வந்து தாய் தகப்பனால் பிரச்சனை இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போங்க. தாய் தகப்பனுக்கு உடம்புக்கு முடியல சார், அடிக்கடி நோய்வாப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் கோயிலுக்கு போங்க. அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க. நல்ல தாய் தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் போகலாம். அந்த உறவு நல்லபடியாக தொடரும். சரியா? பூர்வ புண்ணிய சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து அமாவாசை முக்கியமான இடம். நம்ம சந்ததிகளும் நல்லாயிருக்கும். நமக்கு பிறக்கிற சந்ததிகள், நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்திகள் இவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஒரு தொடர்பு வரும். சரியா நேரலே? இதற்கு அமாவாசைக்கு கோயிலுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிதர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பிதர்களோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து தோஷம்லாம் அடிபட்டு போயிடும். சரியா? ஏன்னா பிதர்கள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போனவங்க. அவங்க வந்து இந்த பிதர் உலகத்தில் இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய 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 நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் இருக்குது, ஜோதிடத்துலேயும் இருக்குது, பிரபஞ்சத்துலேயும் இந்த நியதி இருக்குது. ஒரு நேர்மறை சக்தியாக இருக்குது. அந்த சக்தியை வந்து நம்ம வரவழைச்சிக்கணும். அந்த சக்தி வந்து நம்மளை சுற்றி இயங்குற மாதிரி நம்ம செயல்பாடுகளை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். சில பேருக்கு படத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒளிவட்டம் இருக்கும். சில ஞானிகள் சித்தர்களுக்கெலாம் பார்த்தா பின்னாடி ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. அந்த ஒளிவட்டம் எதுக்கு? அவங்க வந்து ஒளிமயமாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு சொந்தக்காரர்கள், அவங்கள நம்ம வந்து வணங்கினோம்னா நமக்கும் அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே நேயர்களே, நமக்கு ஒளிவட்டமெல்லாம் வர வேண்டாம், உள்ளது இருந்தால் போதும். ஆனால் அந்த உள்ளது வந்து நல்லதாக இருக்கணும்னா நம்ம சில காரியங்களை பண்ணணும். ரைட்டு, இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சொல்லிட்டேன், ஆனால் நல்லதான் சொல்லியிருக்கிறேன். சரியா? நீங்கள் இந்த பலன் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை மட்டும் செய்யுங்க. அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகிறத தவறாமல் கடைப்பிடிங்க. நல்ல வித்தியாசம் தெரியும். சரியா? நல்ல வித்தியாசம் தெரியும், நல்லபடியாக இருக்கும். ரைட்டு, அடுத்து நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் என்னென்னா, பலன் சொல்கிற நேயர்களே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நான் மீனராசிக்கு பலன் சொல்லுவேன், பொறுமையாக இருங்க. கொஞ்சம் பலனை சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான தகவல். வசந்த பஞ்சமின்னு வருது, வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி உங்கள் ராசியிலே நடக்குது. மீனராசிக்கு ரொம்ப முக்கியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்குது. வசந்த பஞ்சமின்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சு கோடை காலத்துக்கு ஒரு துவக்க விழா. வளர்பிறை பஞ்சமி. பொதுவாக பஞ்சமிங்கிறது நல்ல திதி. சரியா? பஞ்சமிங்கிறது 5. 5ஆம் மடங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். 5ஆம் மடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அது மாதிரி பஞ்சமிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பஞ்சமி தேதி அன்றைக்கி சில காரியங்கள் செஞ்சோம்னா அது அப்படியே வளமாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பஞ்சமி தேதி, அந்த பஞ்சமி தேதி வளர்பிறை பஞ்சமி தேதி வந்து தை 20ஆம் தேதி வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து கலைமகள் சரஸ்வதிக்கு வந்து உகந்த நாள். நார்த் இந்தியாவிலாம் கொண்டாடுவாங்க, கலைமகள் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. பொதுவாக நவராத்திரி 4 விதமான நவராத்திரி இருக்குது. சியமலா நவராத்திரி, வராகி நவராத்திரி, இன்னும் 2 நவராத்திரி இருக்குது. நம்ம கும்பிட்றது வந்து துர்க்கை அம்மனை அடிப்படை வச்சு நவராத்திரி கொண்டாடுறோம். மகிஷாசுர மர்த்தினி, சாமுண்டீஸ்வரி வச்சு கும்பிட்றோம். அதில் கடைசி நாள் வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம், ஆயுத பூஜை கொண்டாடுறோம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வசந்த பஞ்சமி வந்து முக்கியமான நாள். அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து சரஸ்வதியை கும்பிடுங்க. சரியா? கலைமகளை கும்பிடுங்க. கலைமகளை கும்பிட்டாலே வந்து மற்ற 2 மகளும் வந்துடுவாங்க. கல்வி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துடும். சரியா? கல்வி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து அறிவு, கல்வி, ஞானம் இருந்தாலே எல்லாமே தேடி வந்துடும். ஏன்னா வற்றாதது வந்து கல்வி செல்வம் தான், மற்ற எல்லாமே வந்துட்டு போயிடும். ஒரு மனிதன் பிறந்தலேருந்து இறக்குற வரைக்கும் அவங்ககிட்ட கடைசி வரைக்கும் இருக்கிறது அறிவு தான். பணம் நிற்கும்
ஓடி போயிடும். செல்வம் செல்வம் செல்வம், பணம் வந்து ரொட்டேஷன், கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைப்பது மனமே அப்படின்னு சொன்ன மாதிரி பணம் வந்து ஸ்கிப் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை விட மாட்டோம், அதுக்காக தான் உழைஞ்சிட்ருக்குறோம். தைரியம் வீரியம் அது வந்து வயசில் நல்லா இருக்கும், வயசாக வயசாக அதுவும் குறைஞ்சி போயிடும். ஸோ செல்வமும் வீரமும் வந்து மனிதனுக்கு வந்து நிலை இல்லாதது. அறிவு ஒன்று தான் நிலையானது. அறிவை கொடுக்கறது வந்து கல்வி தான். அந்த கல்வி கடவுள் கலைமகளை எந்த அளவுக்கு கும்பிட்றோமோ மற்ற 2 மகளும் வந்துடுவாங்க. அலைமகளும் மலைமகளும் கூடவே வந்து இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இதை மட்டும் செய்யுங்க, சிறப்படைவீர்கள். உண்மை. மீனராசினியர்கள் வர்ற தை 20 பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரஸ்வதி போட்டால் வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை சுத்தம் பண்ணுங்க, சந்தன குங்குமம் வைங்க, பிச்சிப்பூ முல்லைப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ, இந்த 3 பூவில் ஒரு பூவை வாங்கி ஃபோட்டோக்கு வைங்க. ஒரு சின்ன வாழை இலை சார்னா பித்தளை தாம்பலம் கூட வச்சுக்கோங்க. சில்வர் தாம்பலம் இருக்கக்கூடாது, பித்தளை தாம்பலம் வச்சுக்கலாம். பித்தளை தாம்பலத்தில் 2 வெத்தலை பாக்கு, சுருள் பாக்கு வைக்கணும். வெத்தலை பாக்கு, மஞ்சளில் பிடிச்ச விநாயகர், மஞ்சளை குழச்சி அதில் பிடிச்ச விநாயகர், அதில் குங்குமம் வச்சுருங்க. 3 வச்சுட்டிங்கன்னா அங்கே முப்பெருந்தேவின்னு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி சார் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூட்சுமம் இருக்குது. சரஸ்வதி ஃபோட்டோ இருக்குது, கலைமகள் வந்துட்டா. வெத்தலை பாக்கில் மகாலட்சுமி இருக்கா. அதுபோக வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் இருக்கிறாரு. மஞ்சளை பிடிச்சி விநாயகரை பிடிச்சி வச்சோம்னா விநாயகர் வந்துடுவார். அதுபோக மஞ்சளில் வந்து அம்மன் தான். அம்மனே வந்து மஞ்சள் வடிவானவள் தான். சரியா? அந்த ஆதிபராசக்தியே வந்து விநாயகர் எப்படி பிடிச்சான்னா தன் உடம்புல பூசியிருக்கிற மஞ்சளை எடுத்து பிடிச்சி தான் விநாயகரை உருவாக்கினான். அதனால் அந்த விநாயகர் வரும்போதே சக்தியை கூட்டு வந்துடுவார். அதனால தான் விநாயகருக்கு சக்தி விநாயகர்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ முப்பெருந்தேவியில் அங்கே வந்துடுவாங்க. 3 பேருக்கு சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுங்கள். நெய்வேத்தியம் என்ன சார் பண்ணணும்னா எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் பெருசாக எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு டம்ளர் பால் வைங்க. சரியா? பால் வைங்க, இல்லைனா வீட்டில் முடிஞ்சால் பாயாசம் வைங்க, இல்லைனா வெள்ளை கலர் ஸ்வீட் கடையில் வாங்கி வைங்க. பர்பி இல்லைனா சில மிட்டாயெல்லாம் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது, வெள்ளை கலரில் ஸ்வீட்லாம் இருக்குது, ஜாங்கிரி இப்படி இருக்கும். ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வைங்க போதும். ரொம்ப எல்லாம் செலவு பண்ணக்கூடாது. சில பேர் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிலாம் சாமி கும்பிடுவாங்க. கடன் வாங்கிலாம் டூர் பிடிச்சி போவாங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், கூட்டத்தில் போய் நெருக்கி மாலை போட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு. எந்த தெய்வமும் கேட்கவே இல்லை, எந்த புராணத்திலையும் சொல்லலை. யாருனாச்சும் வேணால் சொல்லுங்கள் சார், இந்த ஜோசியத்தில் சொல்லியிருக்கு, இந்த புராணத்தில் சொல்லியிருக்கு, நீ போய் இந்த சாமியை போய் தேடிப்போ, வண்டியை புக் பண்ணி 100 பேராக போய் பாருங்கள், நேர்த்திக்கடை எடுங்க, அழகு குத்துங்க, காவடி எடுங்க, எதுவுமே சொல்லலை. மனிதனை ஏற்படுத்திக்கிட்டது. சரியா? ஆனால் நம்ம வந்து அப்படிலாம் போக வேண்டாம். நம்ம வந்து எளிமையாக கும்பிடுவோம், இல்லத்தில் வச்சு கும்பிடுவோம். இல்லறம் நல்லறம் ஆகணும். குடும்பம் தான் கோயில். குடும்பத்தில் இதை வச்சு செய்யுங்க. டைம் வந்து 7 to 10, நல்ல ஓரை, சுக்கர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை, ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும். அந்நேரம் இந்த சின்ன ஒரு பூஜையை பண்ணுங்க. சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள், கலைமலை துதிங்க, எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். தோஷம் இருந்தால் தீர்ந்து போயிடும். எந்த கிரகங்களோட தோஷம்னா சுக்கிரன், புதன், சூரியன், குரு, சனி பகவான், இந்த 5 கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் தோஷம் அடைந்தவர்களுக்கு வந்து இப்போ சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இந்த 5 கிரகங்களும் வந்து தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் வந்து சுக்கிரன், ராகு, சனி பகவான் உங்கள் ராசியை தொடர்பட்டு இருக்கிறாங்க. குரு பார்வையில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 5 கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறக்கும்போதே தோஷமாக இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த கிரக தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த முப்பெருந்தேவியில் வணங்குங்க. குறிப்பாக கலைமகளை வணங்குங்க, சரியாக போயிடும். இந்த கிரகங்கள் எப்படி தோஷம் அடைஞ்சிருக்குன்னு ஜாதகத்தில் பார்க்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பார்க்கலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு பலனை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. புதன் கெட்டு போயிட்டாருன்னா அவர் வந்து விருச்சிகம், கடகத்தில் இருப்பார். விருச்சிகம், கடகம், மேசத்தில் இருந்தார்னா புதன் அந்தளவுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அதுபோக புதன் வந்து கேது கூட சேரக்கூடாது. சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக குரு பகவான் ரிஷப துலாமில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக ராகு கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, கேது கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சில பேர் குரு கேது கூட சேர்ந்தால் கேல யோகம்பாங்க. அது கிடையாது. கேது வந்து அவர் பார்த்தாரு தான் கேல யோகம். கேது கூட இணைந்தார்னா கிரகணம் தான் ஆவார். அதுபோக சூரியன் வந்து மகர கும்பத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக ராகு கூட சனி கூட சேரக்கூடாது. சனி பகவான் பார்வையிலும் சூரியன் வரக்கூடாது. செவ்வாய் கூடயும் சேரக்கூடாது. சூரியன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாருங்க. இருக்கிற நவகிரக கிரகத்திலேயே சூரியன் தான் பாவகிரகங்களோட ரொம்ப சம்மந்தப்பட்டு கெட்டு போவார். செவ்வாய் பார்வையிலும் வரக்கூடாது, செவ்வாய் கூடயும் சேரக்கூடாது, சனி பகவான் கூடயும் சேரக்கூடாது, சனி பகவான் பார்வையிலும் வரக்கூடாது, ராகு எதுகளோடு சேரக்கூடாது. ஸோ சூரியன் வந்து கெட்டு போகாத ஜாதகம் நல்ல ஜாதகம். ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஜாதகத்தை வாங்கி அப்படி பார்க்கும்போது கிளான்ஸ் தெரிஞ்சு போயிடும் எனக்கு. ஏன்னா ஒளிக்கிரகம் சூரியன் நம்பர் 1, பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன், ஆத்மகாரகன். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் தான். லக்கண காரகத்துவத்துக்கு அதிபதி வந்து சூரியன் தான்.
அப்பேற்பட்ட சூரியன் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. சரியா நேர்களே? அந்த சூரியன் வந்து வலுத்து இருக்கணும். அவர் வந்து நான் சொன்ன அமைப்பில் இருந்தாருன்னா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த தோஷை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த வசந்த பஞ்சமி முக்கியமான நாள். அடுத்து சுக்கிரன் வந்து தனுசுல இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் விருச்சிகத்திலையும் கடகத்திலையும் சுக்கிரன் இருந்தாருன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதுபோல் சுக்கிரன் ராகுவோடையும் சேரக்கூடாது. இப்போ சேர்ந்துருக்கிறாரு, இப்போ உங்கள் ராசியில் சேர்ந்துருக்கிறாரு. அதுக்காக தான் அந்த பூஜை பண்ணுங்கிறேன். ராகுவோடையும் சேரக்கூடாது, சனி பகவான் பார்வைக்கு வரக்கூடாது, செவ்வாய் கூடயும் சேராமல் இருந்தாலும் சிறப்பு. அதுபோக வந்து சொல்லிட்டேன், எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன். சனி பகவான் அவர் ஒருத்தர் இருக்கிறார்ல முக்கியமானவர், அவர் வந்து கடக சிம்மத்தில் இருக்கக்கூடாது, அதுபோல் விருச்சிகத்திலே இருக்கக்கூடாது. அதுபோல் சனி பகவான் எக்காரம் மட்டும் ராகு கூட சேரக்கூடாது. மற்ற கிரகங்கள் கூட சேரலாம், சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சனி பகவானுக்கு பிடிக்காத கிரகங்கள் ராகு சனி, சரி ராகு சூரியன். அது சனி சூரியன் சேர்ந்துருந்தாலும் அந்த ஜாதகம் வந்து ரொம்ப செல்லுபடி ஆகாது, அப்படியே வலு இழந்து போயிடும். ஆத்மகாரன் சூரியன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் அங்கே வந்து சரியில்லைன்னு அர்த்தம். 2 தொழில் கிரகங்கள் கெட்டு போயிடும். அவனுக்கு வந்து தொழிலே பண்ண முடியாது, வருஷம் முழுக்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், அந்த அமைப்பில் போயிடும். ஓகே, இந்த 5 கிரகங்களுடைய தோஷம் இப்படி ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள், நல்வழி பெறுவீர்கள். 100க்கு 100 உண்மை. ஓகே, இப்போ பலனுக்குள்ளே வருவோம். சரியா? இப்போ மீன ராசிக்கு எப்படி சார் இருக்குது அடுத்து வருகின்ற காலம்? இப்போ கிரகம் நல்லா மாறிடுச்சு, ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். ராசிநாதன் வேறு பிப்ரவரி 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி எடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, செவ்வாய் சாரத்துக்கு போகிறாரு. செவ்வாய் வந்து குரு சாரத்தில் இருக்கிறாரு, சார பரிவர்த்தனை நடந்திருக்கு. இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசிக்கு அடுத்து வருகின்ற காலகட்டம், இன்றைக்கி தேதி வந்து 29/1/2025. இன்னும் வர்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்வேகமாக இருப்பீங்க, நல்ல ஒரு காரியம் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, உழைப்புக்கேற்ற பலன் இருக்கும், ஊதியத்துக்கிட்ட உயர்வு அங்கீகாரம் இருக்கும். அதுபோக அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். அதுமாதிரி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? காதலும் சிறப்பாக இருக்கும், திருமண உறவும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் பார்வை 7ஆம் இடத்துக்கு வரதுனால நல்லாயிருக்கும். சரியா நேரில் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது, ஆரம்பமே நல்லா இருக்குது. அதுபோக வந்து உங்கள் உறவுக்கு குடும்ப ஒப்புதல் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குடும்பத்தில் பச்சை கொடி கட்டிடுவாங்க, அது நல்ல விதமாக பார்க்கப்படும். கணவன் உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இனிமையான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும். சில நினைவுகள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அது சம்மந்தப்பட்ட நினைவுகள் வந்து எண்ணங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நினைவு வந்து சுகந்தமாக இருக்கணும். நினைவே சுகந்தம் பூஜை கொள்ள வர பரபரமே சொன்ன மாதிரி நினைவுகள் வந்து சுகந்தமாக இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் உடலும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். சரியாக நேரில் உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. எதிர்காலம் நம்பிக்கையுரியதாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு வந்து ஒரு வெற்றி கொடி நட்டுறதுக்கு நல்லா இருக்குது. 7 சனியாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசியில் சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிநாதனும் வக்கர கதியிலேருந்து வெளியே போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடமும் நல்லா இருக்குது, 12ஆம் இடமும் நல்லா இருக்குது. ஸோ இப்படி சில குறிப்பிட்ட அம்சத்தை பார்க்கும்போது ராசி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? ராசியை சுற்றி நல்ல காரியங்கள் நடக்கு. செவ்வாய் மத்தியமமான பலனை கொடுப்பார். 4ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறதுனால ஓரளவு மத்தியமமான பலனை கொடுப்பார். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 கந்தச கவசம் படிங்க, முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேரில் நல்ல வழிபாடு பண்ணிங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், கான்ட்ரவர்சியெல்லாம் சரியாக போயிடும், புரிதல் நல்லபடியாக இருக்கும். அதெல்லாம் செவ்வாய் செய்வார். இணக்கம் இருக்கும், நல்ல உறவு இருக்கும், நட்புறவு இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும், அதில் லாபமும் இருக்கும். சரியா? இதெல்லாம் செவ்வாய் சிறப்பாக செய்வார். அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். அதுபோக இந்த காலகட்டம் வந்து காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதலை குடும்பத்தில் ஏற்றுக்கிறவங்க, கணவன் உறவு நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். மனைவியை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் வெளி உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, எங்கேனாச்சும் டூர் பிக்னிக்னு போயிட்டு வரலாம், அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல் வீட்டில் இருக்கிறவங்க மூத்த சகோதரருடைய இணக்கம் நல்லபடியாக இருக்கும், பெற்றோர்களுடைய பிணைப்பு நல்லபடியாக இருக்கும், நெருக்கம் அதிகமாக இருக்கும். இருந்தபோதிலும் குழந்தைகள் விஷயத்தில் சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சரியா? குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் புரிதல் கம்மியாக இருப்பாங்க, அதுவும் வயது குறைஞ்சவர்கள் வந்து அவங்க சௌகரியத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் இப்போ வந்து இந்த திருமண உறவு, குடும்ப உறவில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பலனுக்குமே வந்து சாதக பாதகங்கள் இருக்குது. சாதகமான பலன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, பாதகமாக இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு பாதகமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வுனா அந்த பிரச்சனைக்கு ஒரு கிரகத்தை கும்பிடணும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் சில பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். பிள்ளை விஷயத்தில் பிரச்சனை, சில விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா சுக்கிர வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சுக்கிர வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமியை கும்பிடுங்க. இதுக்காக தான் முத்தாப்பா சொன்னேன், அந்த வசந்த பஞ்சமணிக்கு கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து நிதி நிலை, ஃபினான்ஸு கண்டிஷன் எப்படி இருக்கும் மீனராசிக்கு?
இந்த வருகிற பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார நிலை சீராக இருக்கும், ஈவனாக இருக்கும். அதுபோக வந்து உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்கு, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். புதிய முதலீடுகளை நீங்கள் பண்ணலாம். குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும், நிதி நிலைமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோக கையில் காசு பணம் இருக்குன்னு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பீங்க. அதுபோக வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போடுவீங்க, ஒரு அடித்தளம் இருக்கும், அதுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும். குடும்பத்தில் மற்றவங்களோட ஆதரவு இருக்கும். அதுபோக வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்சியல் சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் சப்போர்ட் கிடைக்கும். எங்கேனாச்சும் பணம் கட்டிங்கன்னா பணம் டக்குன்னு சேங்ஷன் ஆகும். அந்த அமைப்பெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த கையில் காசு பணம் இருக்கணும், பணம் நல்லபடியாக வரணும்னா அங்கார பகவானை கும்பிடுங்க, செவ்வாயை கும்பிடுங்க, இல்லைனா முருகப்பெருமானை கும்பிடுங்க. அடுத்து உத்தியோகம், தொழிலுக்கு வேலைக்கு போகிறவங்க, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் வந்து கணிசமான முன்னேற்றம் இருக்கும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான வேலையில் பார்ப்பீங்க. மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, பாராட்டும் கிடைக்கும். அதுபோக டீச்சர் வேலை, ப்ரொஃபஸர், லெக்சரர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுபோக உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷனில் இருக்கிற லேபர்ஸுக்கெல்லாம் சில சவால்கள் இருக்கும். இறுதியிலும் அதை சந்திப்பீங்க. என்ன கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், சேலஞ்ச் இருக்கும். பட் அதை ஃபேஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த சூழல் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு கஷ்டமான காலம் வரும்போது அனுபவம் கிடைக்கும். கஷ்டம்தான் ஒரு மனிதனுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கும். ஊடகங்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு லாபமாக பார்க்கப்படுகிறது. நல்ல லெவலில் நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணுவீங்க. மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ திரைப்படத்துறையும் ஊடகத்துறையில் நல்லா தான் பார்க்கப்படுகிறது. சரி, உத்தியோகத்தில் வலுப்புறதுக்கு, உத்தியோகத்தில் யோகம் வரணும்னா என்ன செய்யணும்னா சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, இல்லைனா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, மீனராசினியர்களுக்கு வருகின்ற நாட்களில் வந்து ஒரு வசந்தம் வரும். அடுத்து வந்து தொழில் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் வந்து இந்த வருகின்ற மாதம் வந்து நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல கூட்டாண்மை இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் பல புதுமையான உத்திகள், அதாவது நீங்கள் தொழிலில் வந்து சில டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவீங்க. அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப டெடிகேஷனாக இருப்பீங்க. தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக, அர்ப்பணிப்பாக இருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல அவுட் அண்ட் இருக்கும். வெகுமதிகளும் கிடைக்கும். லாபம் நல்லா இருக்கும். 11ஆம் இடம் வளர்த்துருக்கனால லாபம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக 11 கூடைவன் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அடுத்து புதன் சந்திப்பில் வரும்போது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரியா, மீனராசினியர்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் மாதம் வந்து சூரியனும் 12ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிக்கு 6 கூடையவர் 12ஆம் இடத்துல வரதுனால அலைச்சல் இருக்கும். சில பேருக்கு தொழிலில் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். சரியா, இந்த காலகட்டத்தில் வந்து ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா சூரியனும் சனி பகவானும் 12ஆம் இடத்துல சந்திக்கிறாங்க. சூரியன் வந்து மீனராசிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நட்பு கிரகம் தான். இருந்தாலும் 6 கூடையவன், தொழில்காரகன். சனி பகவானும் ஒரு 2ஆம் தர தொழில்காரகன். ஸோ 2 தொழில்காரகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திக்கும் போது தொழிலில் சில அலைச்சல் இருக்கும். சில நேரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக தொழிலில் வந்து அப்பா மகனுக்கு பிரச்சனை வரும். இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அப்பாவும் மகனும் அதில் வந்து பார்ட்னராக இருக்கிறீங்க, இல்லைனா அதில் அந்த வேலையில் அந்த தொழில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சில கான்ட்ராவர்சன், ஈகோ பிரச்சனைலாம் வரும். கவனமாக வச்சுக்கணும். சரியா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு புதன் இருக்கிறாரு, கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சூரியன் கெட்டு போனவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்து ஹெல்த்து, ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உடலாலும் மனதாலும் நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். அதுபோக வந்து உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட பங்களிப்பு நல்லா இருக்கும். சரியா, எப்போ நம்ம வந்து ஆள் நல்லா இருக்குமோ அப்போ வந்து நம்ம இன்வால்மெண்ட்டோடு இருப்போம். எந்த காரியத்தையும் சிரத்தை எடுத்து செய்வோம். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, ஒட்டுமொத்தமாக குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எல்லாருமே நல்லபடியாக தான் இருப்பாங்க. இருந்த போதிலும் வந்து உடல்நல பிரச்சனையில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும். சுக்கிரன் ராகு இணைஞ்சு ராசியில் இருக்கிறாங்க. ராசிங்கிறது உடல் மனம். சுக்கிரன் ராகு இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த டயபெட்டிக் சம்மந்தப்பட்டவங்க, பிளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கணும். இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய இனிப்பு சாப்பிடாதீங்க, நிறைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் வந்து நிறைய ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சியை கொடுப்பாங்க. ராகு சுக்கிரன் நினைவு மீனத்தில் வந்து ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும்.
ஏன்னா செவ்வாய்க்கு வேறு கேந்திரமாக இருக்கிறாங்க, ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். கவனமாக இருக்கணும். சரியா? பார்த்தோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி ஆசை வரும். சாப்பிட்ட பின்னாடி உடம்பு கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, அந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சரியா? வயிறு, அதனால் வெளி வட்டார உணவுகளை குறைச்சிருங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, பிளாட்ஃபாரத்தில் சாப்பிட்றது, கண்ட இடத்துல சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இல்லைனா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஹெல்த்து நல்லா தாங்க இருக்குது. ஆரோக்கியம் நல்லபடியாக தான் இருக்கும். நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாளை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு பெருமாளை கும்பிடுங்க. அடுத்து மாணவ செல்வங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லதாக பார்க்கப்படுகிறது. சொல்லிக் கொடுக்குற டீச்சர் பேச்சை கேளுங்க, நல்லபடியாக பார்க்கப்படும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு சார் தான் எடுத்திருக்கிறாரு. நல்ல தருணம் தான். சரியா? வெளிநாட்டு படிப்பு, அப்புறம் மேல் படிப்பு, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு, ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக வெளிநாடு போகிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த ஈடுபாடில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களாம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது, ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக தான் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு ஓரளவு நல்லா இருக்குது. 2 கூடயும் 4ஆம் இடத்துல இருந்தாலுமே ஓரளவு பரவாயில்லை. இருந்த போதிலும் 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை இருக்குது. அவர் புதன் கூட சேர்ந்து வர்றதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களும் நல்லா தான் இருப்பீங்க. சிக்கல் இல்லை. ஓகே, நல்லா படிக்கணும் அப்படின்னா குரு பகவானை கும்பிடுங்க. படிப்பு நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேற்கொண்டு உள்ள கல்வியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் குரு பகவானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, உங்களுக்கு தேதிகள், நல்ல தேதிகள்னு நான் வருகிற பிப்ரவரி மாதத்தில் சில தேதிகளை சொல்கிறேன். அன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் ஒரு ராசிக்கு. அந்த தேதிகளை நான் எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே நிறைய தேதியெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, அந்த அமைப்பெல்லாம் பார்த்து சொல்வேன். இதுக்கெல்லாம் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ அதை போடுறதெல்லாம் குறைச்சிட்டேன். ஏன்னா ராசி பலனுக்கு பலன் சொல்கிறதே பெருசாக இருக்குது. அதுபோக விசேஷத்தனங்கள் சில கண்டென்ட்லாம் எடுத்து சொல்கிறேன். இந்த சாபத்தி பலன்கள், பூஜ்ய புனஸ்காரம், இதெல்லாம் சொல்கிறதுனால அது தனியாக போட முடியலை. இருந்தாலும் இந்த வீடியோ வாயிலாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வச்சுக்கிறோமே, பிப்ரவரி மாதம் சுப தேதிகள் அப்படியே எடுத்துட்டோம்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12, 14, 16, 18, 19, 20, 21, 22, 24, 26, 28 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு இந்த நாட்கள்லாம் யோக நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. ஒன்று செக் பண்ணிக்கிறேன். இருபத்தெட்டு இருக்குது. பிப்ரவரி 28 இந்த வருஷம் வருது. ஏன்னா நான் அன்றைக்கி இது பழசு முந்தியே எடுத்தேன். இருந்தாலும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில வருடங்கள் பிப்ரவரி 27ஓட முடிஞ்சு போயிடும். நம்ம எதுவும் தவறான தகவல் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் செக் பண்ணேன். கரெக்டு. அதுபோக இந்த பிப்ரவரி மாதம் ஆகாத நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரேண்டமாக சொன்னோம்னா 2ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, 17ஆம் தேதி, 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் 2ஆம் தேதி தான் அந்த வசந்த பஞ்சமி சொன்னேன். நீங்கள் நினைக்கிறீங்க, என்னடா நீ ஒரு நாளை கொண்டாட சொன்னால் அன்றைக்கி நல்ல நாள் இல்லையேன்னு சொன்னேன்னா, அந்த நாளை நீங்கள் கொண்டாடுறது வேறு, அந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது வேறு. ஸோ நமக்கு அனுகூலம் இல்லாத நாட்களில் கூட நம்ம தெய்வ வழிபாடு பண்ணோம்னா அந்த நாள் நல்ல நாளாக வரும். சரியா? அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அந்த வசந்த பஞ்சமி வழிபாடை நீங்கள் பண்ணினீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். காம்பினேஷன் தான். கோச்சார பலன்கள் சொல்கிறது எல்லாமே காம்பினேஷன் தான். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அந்த நினைப்பில் தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பதிவு எல்லாருக்கும் ஒத்து போகும்னா ஒத்து போகாது. மீனராசியில் நான் சொன்ன கிரகங்கள்லாம் இப்போ எனக்கு நல்லபடியாக இருக்கணும். சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த பலன்கள் அப்படியே மேட்ச் ஆகும். ஜனன ஜாதத்தையும் பார்த்துக்கோங்க. சொன்ன வழிபாடையும் பண்ணுங்க. ஏதோ ஒரு எபோ ஆவரேஜாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? எபோ ஆவரேஜாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ப்ரிடிக்ஷனை உங்களை சார்ந்து வரும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சார்ந்து வரும். அதுபோக இடையில அப்பப்போ இதை நான் ரிவைஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு மாத பலன்கள்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற நாட்களில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவேன். கிரகங்களுடைய நிலைகள், மாற்றங்கள் இதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுவேன். நிறைய பேர் தசாபுத்திக்கு வீடியோ போடுங்க சாருங்கிறாங்க. கண்டிப்பாக போடுறேன் நான். சரியா நேர்களே? இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இதுக்கெல்லாம் போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போடுறேன்.
இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கும். கொஞ்சம் வயசில் ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு புதன் திசை நடக்கும். ஸோ புதன் திசையிலேருந்து போடுறேன் நான். புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, இந்த 5 திசைக்கு போட்டுட்டு அடுத்த திசைக்கு போடுறேன். லக்கண ரீதியாக போடுறேன். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். ஒவ்வொரு லக்கணத்திலையும் லக்கண ரீதியாக தசாபத்தியை போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து நிற்கும். சரியா? ஏன்னா கோச்சார பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜனன ஜாதக தசாபதி பலன்கள் தான் முக்கியமானது. அதுக்கும் உங்களுக்கு நான் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறேன், பரிகார வழிபாடை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சரியா? ஏதோ ஒரு வகையில் உங்களை நான் வந்து உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பேன். அதாவது எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கோயின்சைட் ஆகாது. ஒரு சில வீடியோகள் வந்து கரெக்டாக கோயின்சைட் ஆகும். அது தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆமாம், நமக்கு நடக்கிற நிலவரத்தை இவர் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு, சரி இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு தொடர்ந்து வீடியோவை பார்க்கணும். சரியா நேயர்களே? சரியான பாதையை தெரிந்து வச்சுக்கணும். இப்போ போதி ஜோடத்தில் நான் மீனராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன்னா நீங்கள் வந்து 7 சனியில் இருக்கிறீங்க, விரைய சனியில் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ சாதக பாதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக போகும். அதுபோக வந்து நிறைய பேர் சில விதமாக சொல்கிறாங்க, அது நமக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. சரியா? பொதுவாக கோச்சார பலன்கள் எல்லாமே வந்து பஞ்சாங்கத்துக்கு உட்பட்டு, கிரக நிலைகளுக்கு உட்பட்டு தான். அதுதான் முக்கியம். சரியா? அதுபோக வந்து இந்த பிரம்மா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்களாம் எதுவுமே இல்லை. வேத ஜோதிடத்தில் எந்த புஸ்தகத்துலையுமே சொல்லலை. எந்த சித்தரும் சொல்லலை, ஞானியும் சொல்லலை, பிரம்மனும் சொல்லலை. சரியா? பிரம்மா வந்து படைக்கிற கடவுள், அவ்வளோதான். அவர் பிரபஞ்சத்தை படைச்சிட்டு இருக்கிறாரு வழிய வேத ஜோதிடத்துக்கும் பிரம்மனுக்கும் சம்மந்தம் கிடையாது. மீனராசியை பற்றியும் மற்ற ராசியை பற்றியும் யாருமே எதுவும் சொன்னது கிடையாது. கிரக நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த புஸ்தகம் வாங்கி படித்தாலும் சரி, பழைய ஜாதக அலங்காரம் படித்தாலும் சரி, ஜோதிட அரிச்சுவடி படித்தாலும் சரி, பிரிக் ஜாதகம் படித்தாலும் சரி, பாரி ஜாதகம் படித்தாலும் சரி, எந்த புக்கை வாங்கி பழமையான புக்கை படித்தாலும் சரி, கிரக நிலைகளை சொல்லியிருப்பாங்க. அந்த கிரகங்கள் வந்து எந்த ராசிக்கு எந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், அசுபர்கள் சுபர்கள், அவங்களுடைய பலன்கள், ஸ்தான பலங்கள், சத்பலங்கள், இதைத்தான் சொல்லியிருப்பாங்க வெளியே. பர்டிகுலர் ராசிக்கு யாருமே அட்வைஸ் பண்ணவே இல்லை. மீன ராசிக்கு இப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. சில பேர் இன்றைக்கி வந்து அதை வந்து கொஞ்சம் புனைச்சி சொல்கிறாங்க. சரியா? அதனால் எந்த ராசியை பற்றியும் யாரும் எந்த ஒரு அறிக்கையும் விடவும் இல்லை, சொல்லவும் இல்லை, எந்த ஒரு கட்டுரையும் கொடுக்கல. அதனால் சில பேர் சொல்கிறது சொல்லிகிட்டே இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் மீன ராசிக்கு வந்து கோச்சார பலன்களை நான் பஞ்சாங்கம் பார்த்து அப்பப்போ சொல்லுவேன், தேதி வயசாக சொல்லுவேன், புள்ளி வாரத்தோடு சொல்லுவேன். நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம், பஞ்சாங்கத்திலையோ காலண்டர்லையோ பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இடுவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.